ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கட்டிங் தான். என்னென்னு பார்த்துடலாமா? ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன் தான். இதில் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் கொடுக்குற அந்த சைட் பார்டர் எப்படி சூப்பராக எந்த சிலும்பலுமே இல்லாமல் சூப்பராக எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பேட்டர்ன் போடுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு மேக்ஸிமம் பிரின்சஸ் கட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே அது சூப்பராக ஃபினிஷிங் கொடுக்கும். நான் எல்லா பீஸுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நகட்டிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் தானே இந்த மாடல் கொடுக்க போகிறோம். நான் அந்த பார்டர் மட்டும் கைக்கு கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பார்டரை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி ஸ்டிச்சிங்கில் கரெக்ட் கொண்டு வர்றதுன்னு நீங்கள் வேறு எதுவுமே கஷ்டப்பட்டு நீங்கள் இப்போ பேட்டர்ன் போட்டுலாம் கட் பண்ண வேண்டாம். மிச்சம் இருக்கிற உங்களுடைய பார்டர் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டுக்கு செட் ஆகுதான்னு மட்டும் நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்டரை தான் கொடுக்க போகிறோம். இப்போது ஃப்ரண்ட் நெக் பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன். எல்லாமே அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அட்டாச் பண்ணுறதெல்லாம் இதில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகும். தனித்தனியாக நான் எப்படி அட்டாச் பண்ணிவிட்டு நெக் பேட்டர்ன் மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இதை அட்டாச் பண்ணும்போது நீங்கள் அடித்து திருப்புவீங்களோ பைப்பிங் கொடுப்பீங்களோ எல்லா ஃபினிஷிங்கும் ஒரே மாதிரி நீங்கள் கொடுத்து முடிச்சுருங்க. அதாவது அடித்து திருப்புறதா இருந்ததுன்னா அதாவது நெக்கை ஃபுல் ஃபினிஷாக கொண்டு வந்துடுங்க. அதில் நெக்கை திரும்ப நம்ம அதை அட்டாச் பண்ணுற மாதிரி எதுவுமே வைக்க வேண்டாம். நெக்கோட வேலை முழுசுமே முடிஞ்சிருக்கணும். இப்போது நான் பிரின்சஸ் கட்டில் பாடி போர்ஷன் எல்லாமே பொருத்திட்டேன். ஹைட் அதிகங்கிறதுனால அந்த சென்டர் பார்ட்ஸுக்கெலாம் ஒட்டு போடுற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போது நெக் பார்ட்டை நான் இப்போ நெக் தானே நம்மளுக்கு முக்கியம். நெக் பார்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நான் நெக் பீஸை அடித்து அப்படியே தான் திருப்பிக்க போகிறேன். எப்போவுமே என்ன பண்ணுவேன், கிராஸ் பீஸ் வச்சு நான் திருப்பிப்பேன். இதுக்கு நம்ம பார்டர் உள்ளே கொடுக்க போகிறதுனால அதில் ஏற்கனவே திக்னஸ் நம்மளுக்கு வந்துடும்ங்கிறதுனால நான் கிராஸ் பீஸ் வைக்கணும். விருப்பம் இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டர் பார்த்து அங்கே இங்கே இழுக்காமல், ஏன்னா இழுத்துது அப்படின்னா முன்னாடி நீங்கள் பார்டர் பொருத்தும் போது அந்த இடத்துல ஒரு மாதிரி பொஃப்புன்னு வரும். அது இல்லாமல் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணோன்னா நீங்கள் அழகாக சென்டர் பார்த்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அழகாக அந்த ஷேப்புக்காக நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரவுண்ட் ஷேப் நான் இதில் கட் பண்ணல. நான் உங்களுக்கு தொட்டி நெக் கட் பண்ணுறேன் இல்லையா, தொட்டி நெக்கு, அதாவது தொட்டின்னு தான் சொல்லுவேன் இந்த நெக்கோட பேஷனை. அதே பொசிஷனில் வீ நெக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே அழகாக தொட்டி நெக்குக்கு வர மாதிரி பெண்ட் கொடுத்து கீழே வி மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கரெக்டான வீயில் நீங்கள் எடுக்காதீங்க. அதில் அந்த அழகாக ஒரு பெண்டு வருது பார்த்தீங்களா, அந்த பெண்டோட நீங்கள் இந்த வீயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் இந்த நெக்குக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகும். இதை நான் திருப்பி எடுக்கும்போது, அதாவது இன்னும் கட் கொடுத்து திருப்பி எடுக்கும்போது அதில் என்ன சின்ன டிஃப்ரெண்ட், அதாவது வீ கழுத்துக்கும் இந்த ஃப்ரண்ட் நெக் பேட்டர்னுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதை அழகாக நான் ஜாயின் பண்ணி நல்ல பக்கம் மேலே லைனிங் கிளாத் போட்டு ஜாயின் பண்ணி இனி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு குட்டி டிப்பு, இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, சில பேர் உள்ளே தானே போகுதுன்னு அப்படியே வச்சு கட் கொடுத்து நீங்கள் திருப்பி எடுத்துடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த ஒரு சேரை ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதியெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. அப்போ தான் திருப்பும்போது ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் கிடைக்கும். அழகாக இது வீனக்குங்கிறதுனால நீங்கள் 3 பக்கத்தில் மட்டும் கட் கொடுத்து திருப்பாதீங்க. வியோட இடத்துலையும் மேலே நம்ம கொடுத்துருக்க அந்த பெண்டோட இடத்துலையும் நீங்கள் நல்லாவே கட் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷிங் சூப்பராக இருக்கணும்னா. இப்போது நம்ம இதை முடிச்சு எடுத்துட்டோமா, இன்னொரு விஷயம், நம்ம அதில் அழகாக பெண்ட் கொடுத்துருக்கிறதுனால அந்த ப்ரெஸ்ஸிங் தையல் போட முடியாது, அமுக்கடி போட முடியாது. அதை நல்ல விரல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே திருப்பி எடுங்க. அது சூப்பராக நீங்கள் அடித்ததும் நீங்கள் கட் பண்ணதும் நீங்கள் ஸ்டிச் பண்ணதும் அழகாக கொடுத்துட்டிங்கன்னா இது அழகாக திரும்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பொசிஷனை அழகாக எடுத்து அதில் எதுவும் மிஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுடைய நெக்கு திரும்பி வந்துக்கும். இனி அது மேலே ரொம்ப தள்ளிலாம் போடாதீங்க. ஒட்டி அந்த நெக்கோட ஒட்டி பக்கத்தில் ஒட்டின மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த கட் கொடுக்கறதுனால தான் இந்த இடம் நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் கட் கொடுத்தா மட்டும்தான் இது சாத்தியம். இப்போ இது ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பெண்டில் கொடுத்து பெண்டு உள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ப்ரெஸ்ஸிங் தையல் கொடுக்கல, அதனால் பெண்டு திரும்பி உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. நீங்கள் அதை கொஞ்சம் மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திருப்பி இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சைடு எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். டேன் பண்ணுற இடங்களில் இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக உங்களோட ஸ்பீடை ஏற்ற வேண்டாம், மெதுவாக நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. நான் இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன்.
பண்ணிவிட்டு அந்த வியை ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே டேனுக்கு கொண்டு வரும்போது பாயிண்டில் நீடில் உள்ளே விட்டு திருப்பி திரும்ப ஃபூட்டரை இறக்கிடுங்க. இறக்கிட்டு அந்த பெண்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏதாவது நீடில் யூஸ் பண்ணியோ இல்லைனா உங்களோட ஸ்டிச்சிங் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணியோ அதை இழுத்துக்கோங்க. உள்ள விரல் வச்சு தள்ளியோ நீங்கள் அதை எடுத்துட்டு திரும்ப தான் நீங்கள் பண்ணணும். இல்லை அது ஷேப் இருக்குதுன்னு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் தைக்க அந்த பெண்டு வந்து உள்ளே சப்பிட்டு போயிடும், அதாவது உள்ளே தள்ளிட்டு போயிடும். உங்களுடைய ஷேப் கண்டிப்பாக வரவே வராது. இப்போ நான் அழகாக இதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இதோட ஃபினிஷிங் முடிஞ்சுது. இனி நம்ம அந்த பார்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதில் பார்டர் வந்து எப்படி மார்க் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக சைடு எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக் ஃபினிஷ் ஆகிடுச்சு இல்லையா? இனி சைட் ஜாயின், அதாவது சைட் ஜாயின்னா எல்லா இடமும் பொருத்தி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம பொருத்தி எடுத்துக்கலாம். இப்போ பொருத்தி எடுத்துட்டிங்கன்னா இதோட வேலை முடிஞ்சுது. இனி நம்ம பாடி பொசிஷனை இதில் பொருத்திடக்கூடாது. நம்ம இதை பொருத்தி எடுத்துன உடனே நம்மளுடைய கப் ஷேப்பில் பண்ணக்கூடிய வேலைகளை நீங்கள் இப்போ வேண்டாம், அதை விட்டுருங்க. இனி அந்த நெக் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, சைட் நெக் பேட்டர்ன் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போது எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிறத ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு நெக் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா தெரியும், வி தான். ஆனால் இது வி இல்லை, அந்த தொட்டி மாதிரி பெண்டு வந்து கீழே தொட்டி. இப்போது இதில் நம்ம எது வரைக்கும் நம்ம பார்டர் வந்து சேர்கிற மாதிரி பார்க்கணும். அதாவது உங்களுடைய ஷேப் வந்து எந்த மாதிரி வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சாம்பிளாக ட்ரையல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய நெக்கை வச்சு இதை ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தானே அப்போ தானே தெரியும் இது இந்த மாதிரி வரும், இந்த ஷேப் வந்து நம்ம இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆழமாக வர வேண்டியதும் கம்மியாக இருந்தால் போதும், இன்னும் கம்மியாக இருக்கிறது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களோட இதில் மார்க் பண்ணி நீங்கள் ஒரு லெவல் கொண்டு வந்துடுவீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நம்ம இந்த பார்டரை இதில் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் செட் இல்லையா. இனி உங்களுடைய பார்டர் பீஸை எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பார்டர் பீஸை எடுத்து இது மேலே வச்சு நம்ம அப்படி ட்ராயிங் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீடப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்பீட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் மெதுவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஓகே. சரிங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது உங்களுடைய பார்டர் பீஸை எடுத்து நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதை மஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய பட்டு அந்த பார்டரோட நல்ல பக்கம் மேலே இருக்கணும். நீங்கள் அந்த ஷோல்டர் பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை கொண்டு அந்த பட்டு மேலே போடுங்க. இந்த கிளாத்தை நீங்கள் நேராக போட்டு இப்படி மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்டர் வராது. ஏன்னா குட்டி பார்டர், இது பெரிய பார்டர் மிச்சம் இல்லை, இதில் இல்லை. அப்போ லைட்டாக நான் பெண்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆனால் அதை நீங்கள் பெண்ட் பண்ணி போட்டு கட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இதில் வரப்போகுது இல்லை, சூப்பராக ஃபினிஷ் ஆகும். இப்போ இதை மார்க் பண்ணிக்கோங்க. எதுலேயுமே நீங்கள் கூட விடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்படியே நீங்கள் ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டரோட நீங்கள் எதை ட்ராயிங் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். பைப்பிங் வந்து ஆப்ஷனல் தான். நான் அது டிஃப்ரெண்ட் கலர், அதாவது சாரீ வேறு கலர், முந்தி வேறு கலர், அப்போ பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரே சேம் கலராக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பைப்பிங் கொடுக்குறது நம்ம வந்து எப்போதும் மாதிரி நார்மலாக நீங்கள் எப்படி பைப்பிங் கொடுப்பீங்களோ சேம் அதே 3/4 இன்ச்சில் கிளாத் எடுத்து அதை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி அதை அட்டாச் பண்ணி நம்ம வந்து அந்த பைப்பிங்கை கொடுக்க போகிறோம். இப்போது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன், அதாவது ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சிலம்பல் அடித்தாச்சு. ஓகே தானே? ஒரு பக்கம் சிலம்பல் நம்ம அடிச்சிடுவோம் தானே, அடித்த பிறகு ரொம்ப குட்டியான கிளாத் இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்றுமே தயங்க வேண்டாம், அப்படின்னா தான் உங்களுடைய பைப்பிங் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். நான் இதை முடித்து எடுத்துகிட்டு நீங்கள் பார்டர் பீஸ்க்காக கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுங்க. நான் எதில் பைப்பிங் வைக்கணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு நீங்கள் இது இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஷோல்டர் பக்கமாக, அதாவது கழுத்து பக்கமாக ஒரு பெண்டு கொடுத்தோம் இல்லையா, அந்த பெண்டில், அதாவது ஆம்ஹோல் பக்கம் வரைஞ்சதுலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதில் ஒரு பெண்டு கொடுத்தோம் இல்லையா, அது வந்து கையில் மறைஞ்சிரும். அந்த பக்கம் ஆம்ஹோல் பக்கம் கீழே நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அந்த பெண்டில் நீங்கள் அழகாக அந்த பைப்பிங்கை அட்டாச் பண்ணிக்கோங்க. பைப்பிங் வச்சு அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய உருட்டு பைப்பாக வேண்டாம், அப்படி ரொம்ப தின்னாக குட்டியான பைப்பிங்காக இருந்தால் இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க.
அப்படி எடுத்துகிட்டு ரொம்ப அதிகமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணதுலேயோ இல்லை நீங்கள் அந்த மெயின் அதாவது அந்த ஜரி இருக்கிறதுல ரொம்ப அதிகமான கிளாத் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உருட்டிடுங்க. எதுலேயுமே கட் கொடுக்கக்கூடாது. பைப்பிங்க்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பைப்பிங்க்கு கட் கொடுத்தா நல்லா வருமா? இல்லை, பைப்பிங்க்கு வந்து கட் கொடுக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஆனால் கிராஸ் பீஸாக இருக்க வேண்டியது அவசியம். கிராஸ் பீஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பைப்பிங் போடணும். நிறைய இதில் நீங்கள் நேர் பீஸ்லேயே போடுங்கங்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் அனுபவம் கம்மி. நான் அதில் பைப்பிங்லாம் நேர் பீஸில் கட்டாயம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்கள் கிராஸ் பீஸ்லேயே போட்டுக்கோங்க. நேர் பீஸில் வரும். ஆனால் இவ்வளோ அழகாக நீட்டாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் இருக்கிற ஃபினிஷிங் நேர் பீஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது நான் பைப்பிங் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பைப்பிங் போட்டு எடுத்துட்டிங்களா? இனி நம்ம இதை கொண்டு எப்படி நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக தைங்க. உங்களோட ஸ்டிச்சிங் வந்து அந்த பைப்பிங் கிளாத்தில் படுறதை விட கீழே உங்களுக்கு அதிலேயே ஸ்டிச்சிங் பண்ணி அந்த பள்ளத்தில் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியலன்னா உங்களுடைய பார்டர் பீஸில் வர்ற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பைப்பிங் போட்டு எடுத்துக்கிட்டோமா, உங்களுடைய நெக் பேட்டர்னை கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதில் அந்த பெண்டு அழகாக வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த கழுத்து மேலேயே வந்து இந்த பார்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்படி வச்சு அதை ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஜாயின் பண்ணும்போது பைப்பிங்கில் திரும்ப ஸ்டிச் விட வேண்டாம். ஏன்னா இது வந்து நீங்கள் பைப்பிங் அந்த உருட்டு பைப்பிங் பள்ளத்துலேயே நீங்கள் அடிச்சுட்டு வந்தாலும் ஓகே தான். அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை, கரெக்டாக வரும். ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் ஆகும். இந்த பார்டரை ஃபுல்லாகவுமே நீங்கள் பொருத்திடுங்க. பைப்பிங் பக்கத்துலேருந்து ஷோல்டர் பக்கத்துலேருந்து ஆம் பக்கம் வரைக்கும் கீழே நம்ம டாட் பிடிக்கிற இடம் வரைக்கும் நம்ம அந்த பிரின்சஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டு முழுசுமே நான் தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் அட்டாச் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அப்போ தான் நழுவி போகாமல் இருக்கும். நழுவ ஆரம்பிச்சிச்சுன்னா என்னாகும், ஒன்றும் இல்லை, அதில் பொஃப்னு அங்கிட்டு நிற்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக அட்டாச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்மளுடைய மெயின் பீஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது உங்களுடைய நெக் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருக்கிற கிளாத்ஸை நான் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி உங்களோட பிரின்சஸ் பார்ட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சென்டர் பார்ட் சைட் பார்ட் இருக்குது இல்லையா, சைட் பார்ட்டை இது கூட அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் இதையும் அப்படின்னா, இப்போ தான் உங்களோட ஃபுல் ஃபினிஷிங்கே இதில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ஸ்டிச் அதாவது பிரின்சஸ் முடித்த பிறகு சூப்பராக இருக்கும். இனிமேல் நான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் அதாவது கையெலாம் ஸ்டிச் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. ரொம்ப அழகாக எந்த சிலும்பலுமே வெளியே தெரியாது. அதாவது நம்ம ஷோல்டர் பைப்பிங் கொடுத்த இடமோ அந்த பார்டரை நம்ம அதில் அட்டாச் பண்ணியிருக்கிறதோ வெளியே தெரிய போகிறது இல்லை. ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. அந்த இடம் ரொம்ப லைட் வெயிட்டாக அங்கிட்ட இங்கிட்ட அசைகிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே நெக் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். 3 கிளாத்தை தாண்டி இது 2 கிளாத்தை தாண்டி இது 3ஆவதாக கிளாத் வந்து மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் தூக்கிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இந்த டிசைனை முடிச்சிட முடியும். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சூப்பரான ஒரு நெக் ஃபினிஷிங். அந்த பார்டர் சைட் கொடுத்துருக்கிறதுக்கும் அந்த வீ நெக்குக்கும் பிரின்சஸ் கட்டுக்கும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த வீ கட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் கணக்கெடுத்துக்கோங்க. இதோட ஹேண்ட் வந்து நான் வந்து ரொம்ப ஷார்ட் ஹேண்ட் தான் கொடுத்துருக்கேன். குட்டியாக ஒரு ஹேண்ட், சூப்பராக ஒரு பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கோம். இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஃப்ரண்ட் ஹூக் கிடையாது, பேக் ஹூக்கு தான் இந்த ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்டோன் லேஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக சூப்பராக ஒரு ப்ளவுஸ் போடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குஞ்சமும் நான் கிளாத்லேயே போட்டேன். சாரீ பீஸ், பார்டர் பீஸ், ப்ளவுஸ் பீஸ் 3மே மிக்ஸ் மேட்ச் ஆகி 3 பீஸில் நான் வந்து குஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸுக்கும் என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.